வணக்கம். நான் உங்கள் திரு எக்ஸலன்ஸ் ஐஏஎஸ் அகாடமியிலிருந்து சிற்பத்தை செதுக்கு 2025 சீரியஸில் பாலிட்டியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டிபிஎஸ்பியில் பார்ட் 3 வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருப்போம். ஸோ பார்க்காதவங்க நம்ம சேனலில் இருக்கும், எடுத்து பார்த்துக்கோங்க. ஸோ அதில் மிச்சம் 3வது வீடியோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் வழிகாட்டு நெறிமுறைகள் டேஷ் போல் தோற்றமளிப்பவையாகும். அப்படின்னா எது மாதிரி தோற்றமளிக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய அறிவுறுத்தல் செயற்கருவி. 1935 சட்டம் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதில் கவர்னருக்கு சில ரூல்ஸ் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு பேசிக்லாம் நம்மளோட வழிகாட்டு நெறிமுறைகள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இங்கிருந்து எடுக்கப்பட்டது தான், அதாவது இதோட இதுதான் நம்மளோட வழிகாட்டு நெறிமுறைகள் அப்படின்றது முக்கியமான ஒன்று. அப்போ ஆப்ஷன் சி என்பது கரெக்டான ஆன்சர். 2வது கொஸ்டின், அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் என்பது அடிப்படை உரிமைகளை மீறி செயல்படக்கூடாது என தீர்ப்பு வழங்கியது உச்சநீதிமன்ற தீர்ப்பளித்த வழக்கு எந்த வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இது டிபிஎஸ்பியில் வரக்கூடிய வழக்குனாலே 3 வழக்கு தான். ஒன்று இந்த செண்பகம் துரைராஜன் வழக்கு, மதராஸ் மாநிலத்துக்கு எதிராக போடப்பட்ட இந்த வழக்கு தான். இந்த வழக்கில் தான் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ரெண்டுக்குமே முரண்பாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னா, இப்போ அடிப்படை உரிமைகளுக்கும் அரசு வழிகாட்டு நெறிமுறைகளுக்கும் முரண்பாடு ஏற்பட்டுச்சுன்னா அடிப்படை உரிமைகள் தான் மேலானது அப்படின்னு சொன்ன வழக்கு தான் இந்த செண்பகம் துரைராஜன் வழக்கு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 வழக்கு நடக்கும். பீகாருக்கு எதிர்த்து ஒரு வழக்கு, காமேஸ்வர் சிங்னு ஒருத்தர், ஒரு வழக்கு. ஓகேவா? ஸோ இது பீகாருக்கு எதிர்த்து போடப்பட்ட ஒரு வழக்கு தான். ஸோ இதில் என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, இது வந்து என்ன, ஜமீன்தாரி ஒழிப்பு சட்டம் இருக்கு தெரியுமா, அந்த சட்டம் அடிப்படை உரிமைகளுக்கு முரண்பட்டாலும் பொதுநலனுக்காக ஏற்படுத்தப்பட்ட சட்டம் தான் அது அப்படின்னு சொல்லி கொடுத்த வழக்கு தான் என்னன்னா இந்த காமேஸ்வர் சிங்ன்ற வழக்கு. ஓகேவா? ஸோ 3வது ரொம்ப முக்கியமான வழக்கு என்னன்னா மினர்வா மில் வழக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டா போடப்பட்ட வழக்கு. இந்திய அரசுக்கு ஆப்போசிட்டா போடப்பட்ட வழக்கு தான் இந்த மினர்வா மில் வழக்கு. 1980 போடப்பட்ட வழக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து அடிப்படை உரிமைகளும் அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை கோட்பாடும் எப்போதுமே சமநிலை படைத்தது தான், ரெண்டுமே ஈக்குவல் தான் அப்படின்னு சொன்ன வழக்கு தான் இந்த மினர்வா மில் வழக்கு. அப்ப நம்மளுக்கு கேட்ட கொஸ்டின் வந்து என்னன்னா, அடிப்படை உரிமைகளை மீறி செயல்படக்கூடாது, அப்ப அடிப்படை உரிமைகள் தான் மேலானதுன்னு சொன்ன வழக்கு தான் இந்த செண்பகம் துரைராஜன் வழக்கு. 1950 மதராஸ் மாகாணத்துக்கு எதிர்க்கு போடப்பட்ட ஒரு வழக்கு. ஓகே. 3வது, பின்வருவனவற்றில் தவறாக இணைக்கப்பட்டவை எவைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் தவறாக என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சுற்றுச்சூழலை பாதுகாக்க அரசு மற்றும் தனிநபரின் கடமைன்னு சொல்லக்கூடியதா 48A கேட்டா ஆமா, 48A சுற்றுச்சூழலை பத்தி பேசக்கூடிய ஒண்ணு. அனைத்து குழந்தைகளுக்கும் 14 வயது முடியும் வரை குழந்தை பருவ பராமரிப்பு மற்றும் கல்வி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 45 பேசுது. மாநிலத்தின் பொது சேவைகளை நிர்வாகத்திலிருந்து நீதித்துறையை பிரிக்கிறதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 50. அப்ப 39ன்றது கிடையாது. அப்ப ஆர்டிகல் 39ன்றது எதை பத்தி பேசுது அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஆண் பெண் சம ஊதியம் கொடுக்கக்கூடியதான் அந்த ஆர்டிகல் 39. தன்னார்வ உருவாக்கம் கூட்டுறவு சங்கங்களின் தன்னாட்சி அப்படிங்கிறது ஆர்டிகல் 44 கொடுத்துருக்காங்க, அதுவும் கிடையாது. ஆர்டிகல் 44 நம்மளுக்கு நல்லா தெரியும், பொது சிவில் சட்டம். அப்ப இந்த கூட்டுறவு அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 43B அப்படிங்கிறது தான் என்னன்னா கூட்டுறவு. 43ல பி அப்படின்னு சொல்லக்கூடியதான் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த கூட்டுறவு. ஸோ இது எப்ப நம்ம கான்ஸ்டியூஷன்ல சேர்க்கப்பட்டதுன்னு பாத்தீங்க அப்படின்னா 2011ல 97வது சட்ட திருத்தத்தின் மூலமா என்ன பண்ணுச்சு அப்படின்னா நம்மளுக்கு சேர்க்கப்பட்ட ஒண்ணுதான் இந்த 43B. ஓகேவா? அப்ப இதுல தவறா இருக்கிறது என்ன பாத்தீங்கன்னா 3, 4. ஆப்ஷன் டி தான் சரி. அரசின் வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகள் குறித்து கூற்றுகளில் தவறான கூற்று. ஸோ இங்கே என்ன பண்ணீங்கன்னா தவறான கூற்று என்ன இருக்காங்க, நீதிமன்றங்கள் வழி நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே தவறு. அப்போ மிச்சத்தை செக் பண்ணிடுவோம். கிராம பஞ்சாயத்து அமைப்பும் குடிசைத்திலும் ஊக்குவிக்கிறது ஆமா, ஆர்டிகல் 40 பேசுது. 14 வயதிற்கு உள்ள சிறுவர்களுக்கு கட்டாய இலவச கல்வி ஆமா, ஆர்டிகல் 45 பேசுது. பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாடை பத்தி பேசுதா ஆமா, ஆர்டிகல் 46 அதை பத்தி தான் பேசுது. ஓகேவா? அப்ப எது மட்டும் வராது அப்படின்னு பார்த்தா நீதிமன்றங்கள் வழி நடைமுறைப்படுத்தலாம் அப்படிங்கிறது கிடையாது. ஆர்டிகல் 37 தெளிவா சொல்லிருச்சு, நீதிமன்றங்கள் வந்து இதை கட்டுப்படுத்த முடியாதுன்னு என்ன பண்ணியாச்சு, ஆர்டிகல் 37 சொல்லியிருக்கு, நடைமுறைப்படுத்த முடியாது. 5 அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் சேம் கொஸ்டின் தான் ரிப்பீட் ஆயிருக்கு, சாரி.
கீழ்வரும் எந்த நாட்டு அரசியலமைப்பிலிருந்து இந்திய அரசியலமைப்பில் உள்ள அரசு நேர்மை கோட்பாடு என்ற ஆதாரம் எடுக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா அயர்லாந்து. டிபிஎஸ்பி நம்ம எங்க இருந்து எடுத்திருக்கோம்னு பாத்தீங்க அப்படின்னா அயர்லாந்துல இருந்து தான் எடுக்கப்பட்டது. ஓகே, அடிப்படை உரிமைகள் எங்க இருந்து எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா. அடிப்படை கடமைகள் எங்க இருந்து எடுக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா சோவியத் ரஷ்யா. குடியுரிமை எங்க இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்து. எலெக்ஷன் எங்க இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்து. ஓகேவா? நெக்ஸ்ட், அரசு வழிகாட்டும் நெறிமுறைகளை நீதிமன்றம் மூலம் செயல்படுத்த முடியாது என தெரிவிக்கும் அரசியலமைப்புன்னா ஆர்டிகல் 37 தெளிவா சொல்லிடும். நீதிமன்றங்கள் வந்து அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 37 சொல்லிடும். ஆர்டிகல் 38 அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மாநில மக்கள் நலன், அதுதான் சமூக ஒழுங்கை பாதுகாக்கிறது தான் ஆர்டிகல் 38. 39 நம்மளுக்கு தெரியும், ஆண் பெண்ணுக்கு சம ஊதியம், சம வேலைக்கு சம ஊதியம் அப்படின்றது 1976 கூட ஒரு சட்டமா கூட கொண்டு வந்தாங்க. சம வேலைக்கு சம ஊதிய சட்டம்னு சொல்லி 1976 கொண்டு வந்தாங்க. ஆர்டிகல் 40 என்ன பார்த்தீங்கன்னா கிராம பஞ்சாயத்துல ஊக்குவிக்கிறது தான் ஆர்டிகல் 40. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு பொறுத்தவை கொடுத்துருக்காங்க. போதுமான வாழ்வாதாரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. போதுமான வாழ்வாதாரம் அப்படிங்கிறது ஆர்டிகல் 39 சொல்றது. ஆர்டிகல் 39 தெளிவா சொல்லும் போதுமான ஆதாரம், அதாவது ஆண் பெண் சம ஊதியம் போன்று போதுமான ஆதாரத்தை பத்தி பேசக்கூடியதான் என்னன்னா ஆர்டிகல் 39. கண்ணியமான தரவாழ்வு அப்படிங்கிறது ஆர்டிகல் 43. பணியுரிமை அப்படிங்கிறது ஆர்டிகல் 41. மக்கள் நலன் இப்பதான் பார்த்தோம் 38. 4 3 2 1ங்கிறது இதுக்கு சரியான விடை, ஆப்ஷன் சி. அடுத்து கீழ்வரவற்றில் எது அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடு அல்ல அப்படின்னு கேட்கிறாங்க. பெண்கள் மற்றும் ஆண்கள் இருவருக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கல், ஆமா ஆர்டிகல் 39 இதை பற்றி தான் பேசுது. பணியிடை வசதிகளை மேம்படுத்தும், ஆமா. அட்டவணைப்படுத்தப்பட்ட ஜாதி மற்றும் பழங்குடியினருக்கு நிலைமை உயர்த்துறது, ஆமா ஆர்டிகல் 46 இதை பற்றி தான் பேசும். தீண்டாமை ஒழிப்பு அப்படிங்கிறது ஆர்டிகல் 17. இது எதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வரக்கூடியது. அப்ப இது மட்டும் தான் தவறா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய அரசமைப்பின் முகவுரை மற்றும் அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் உள்ளடக்கிய சித்தாந்தம் எந்த சித்தாந்தம்னு பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு சமத்துவவாதம். பயன்பாட்டுவாதமா இல்ல, தாராளவாதம் இல்ல, பொது உடைமைவாதம் இல்ல, இது ஒரு சமத்துவவாதம். முகப்புரையும் டிபிஎஸ்பியும் ஒரு சமத்துவவாதத்தை பத்தி பேசக்கூடிய ஒன்று. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இன்னைக்கு உண்டான 10 கொஸ்டினை கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துட்டோம். ஸோ இதுக்கு அடுத்த வீடியோல டிபிஎஸ்பியில் பேலன்ஸ் கொஸ்டின் என்ன பண்ணினோம் அப்படின்னா பார்த்துடலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.